நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிராமத்து ஸ்டைலில் கோழிக்கறி குழம்பு. சிக்கன் 1/2 kg, ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், 1 பொட்டேட்டோ, சின்ன வெங்காயம் 10, 2 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, சின்ன துண்டு இஞ்சி, 1 பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா 5, தனியா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பெப்பர் 1 டீஸ்பூன், 5 லவங்கம், பட்டை 2. தாளிக்க எண்ணெய், கடுகு, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், 2 பீஸ் தேங்காய், தேவையான அளவு உப்பு. பேன் வச்சாச்சு. எண்ணெய், பட்டை, லவங்கம், சோம்பு, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, இதை ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி ஆற விட்டு மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பீஸ் தேங்காவை மிக்சியில் அரைச்சிக்கலாம். 3 மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். வறுத்து வச்ச மசாலா பவுடர், அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட். கிராமத்து சமையல்னால் சும்மாவா? பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. மண்சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, இது செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், அதனால் இந்த மாதிரி நுர வருது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, ½ கிலோ சிக்கன், இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் பொடி, வதக்கி அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட், வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் வேக விட்டுடலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வறுத்த அரைச்ச பொடி ஆட் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம்.
ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டா நம்மளோட கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிராமத்து ஸ்டைல் கோழிக்கறி குழம்பு எப்படி இது பார்த்துருவோம். வழக்கமான கோழிக்கறி குழம்பு மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் கறி நினச்சா அதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் முருங்கைக்காலாம் இருக்குது. இது ஒரு கறி. கறி நல்லா வெந்திருக்கு. காரம், உப்பு, வரைப்பை எல்லாம் சூப்பர்.